உண்டுன்னா அது பள்ளிக்கூட வாழ்க்கை தானங்க ஐயா. எவ்வளவுதான் பணம் புகழ்னு சேர்த்து வச்சாலும் எல்லார் மனசுலையும் ஏக்கத்தோட சொல்லுவாங்க, இந்த பள்ளிக்கூட வாழ்க்கை இன்னொரு முறை கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த லாஸ்ட் பெஞ்ச் அரட்டை, சின்ன சின்ன சண்டை, அதுக்கு ஒரு பெரிய சமாதானம். டெஸ்ட்டுக்கு ஒழுங்கா படிக்கலன்னு தெரிஞ்சும் பிட்டை வாங்கி 4 பேர் எழுதுவான். அம்மா தாலாட்டு கூட ஈடாகாது கிளாஸ்ல மிஸ் நடத்துற பாடம். தாய் மடியில கூட கிடைக்காத தூக்கம் எங்கேருந்து தான் வருமோ அந்த எக்ஸாம் ஹாலில். படிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு ஃப்ரெண்டு மேலே கல்லை தூக்கி போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு, அதுலேயும் சிங்கிளு கமிட்டடு, சொன்ன காதல் சொல்லாத காதல்னு எவ்வளோ ஜாலியாக இருக்கிற வாழ்க்கை இனிமையான வாழ்க்கை தானங்க ஐயா. என்னதான் பேட்டு பாலுன்னு வந்தாலும் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் பேப்பரை பாலாவும் எக்ஸாம் பேடை பேட்டாவும் வச்சு விளாண்டதுக்கு ஈடாகுமா? இல்லை சுவையான சாப்பாடு இருந்தாலும் லஞ்ச் பெல்லில் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கியோ இல்லை புடுங்கியோ சாப்பிட்டதுக்கு தான் ஈடாகுமா? இதை விட பெரிய சுகம் என்ன தெரியுங்களாயா? கிளாஸ் நடக்கிறப்ப 2 நிமிஷம் தூங்கி ஏந்திருக்கோம் பாருங்க, சொர்க்கத்துலேருந்து வந்த மாதிரி ஒரு ஃபீலுங்கய்யா. பாப்பா, பயங்கரமாக பள்ளி வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கிறியப்பா. வீட்டில் தூங்காத தூக்கத்தை எங்கள் கணக்கு பீரியடில் தான் நாங்கள் தூங்கினோம்னு. உண்மையிலே இந்த வாத்தியாருக்கு பாடம் நடத்துகிறப்போ ஒரு தூக்கம் வரும் பாருங்க, அது உண்மையிலே அருமையாக இருக்குது. A+B² அது மத்தியானம் ஃபஸ்ட்டு பீரியடு சாப்பிட்டு வந்து உட்காந்துருப்போம். எலுமிச்சம்பழம் சோறு உருளைக்கிழங்கு இது 2ஐயும் தின்னுவிட்டு வந்து உட்காந்துருப்போம். மணி 2:05 அப்போ வருவார் கணக்கு வாத்தியார். A+B² A² + 2AB + B². 3 வாத்தியார் தெரிவார் எனக்கு. ஏன்னா ஒரு ஆள் 3 பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் பார்த்தா இங்கிட்டு வாத்தியார் நின்றுட்டு இருப்பார். பாதியெல்லாம் அப்படி தள்ளுவாங்க. அப்படியே சில பேர் என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த புஸ்தகத்தை மூஞ்சியில் வச்சுட்டு தூங்குவாங்க. இன்னும் சில பேர் நீட்டி நிமிர்ந்து படுத்துருவான். முன்னால் நல்லா அகலமான ஒரு பையன் இருப்பேன், அவன் முதுகுக்கு பின்னாடி படுத்திருப்பேன். வாத்தியாருக்கு தெரியவே தெரியாது. ஆனால் உண்மையிலே அற்புதமான தூக்கம் எதுன்னா முழிச்சுக்கிட்டே தூங்குவான் பாருங்க சில பேர். வாத்தியாரை கவனிக்கிற மாதிரியே இருக்கான். வாத்தியார் இவனை மாதிரி கவனிக்கிறேன் உலகத்தில் யாருமே இல்லைடான்ட்டு அவன் நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பான். வகுப்பில் தூங்குற தூக்கம் அது ஒரு தனி சுகம். அது அந்த மத்தியானம் ஃபஸ்ட்டு பீரியடு. உலகத்திலேயே அதிக பேரால நடிக்கப்பட்ட வெற்றிகரமான கதாபாத்திரம் எதுன்னு தெரியுமாயா? வயிறு வலி. காலைல 9 மணி ஆனால் போதும் எல்லா பயலுக்கும் வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். அதே 4 மணிக்கு ஆனால் கேட்டையே பார்ப்பான், எப்படா பெல் அடிப்பாங்கன்னு. அந்த பெல் அடித்தா அந்த நிமிஷம் ஓடிடுவானுங்க. ஆனால் இப்போ வெளியில் நின்று கூட அந்த கேட்டை பார்க்க முடியாமல் நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்காங்க ஐயா. சின்ன வயசில் நமக்கு பென்சில் யூஸ் பண்ண சொல்லி தருவாங்க, பெரியவங்களான உடனே பேனா யூஸ் பண்ண சொல்லி தருவாங்க. ஏன் தெரியுங்களாயா? நம்ம குழந்தையா இருக்கிறப்ப செய்கிற தவற அழிக்க முடியும், ஆனால் பெரியவனா ஆனதுக்கப்புறம் செய்கிற அழிக்க முடியாதுங்க ஐயா.